Hey guys, welcome back to my YouTube channel. இந்த vlogல பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹள்ளிமனையில் நடக்கிற மாவின்காய் ஊட்டாவை பற்றி தான் ரிவ்யூ பண்ண போகிறேன். அதாவது மாங்காய் வாழை இலை விருந்து. இது எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹள்ளிமனை, மல்லேஸ்வரம், பெங்களூர். கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு 45 மினிட்ஸ் நின்று போய் இந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு வந்தோம். ஹள்ளிமனைனா தமிழில் வந்து மண்ணால் கட்டின குடிசை வீடுன்னு அர்த்தம். மேங்கோ சீசன் அப்போ வருஷம் இவங்க வந்து மாங்காய் வாழை இலை விருந்து நடத்துவாங்க. அதாவது எல்லா ஃபுட் ஐட்டம்ஸுமே மேங்கோவில் பண்ணுதான் வெரைட்டியாக பண்ணி விருந்து நடத்துவாங்க. இது வந்து ஒரு பஃபெட். இதுதான் மெனு, என்னென்னலாம் அவங்க கொடுக்க போகிறாங்கன்றத மெனு. கடைசியில் போய் உக்காந்த பேருக்கு ஃபஸ்ட்டு கொடுத்தது வந்து வெல்கம் ஜூஸ். இந்த வெல்கம் ஜூஸ் வந்து ஒரு ஆம் பண்ண மாதிரி சீரகம், சாட் மசாலா, ரா மேங்கோலாம் போட்டு பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஸ்மலாய் கொடுத்தாங்க. இந்த ரஸ்மலாய் வந்து மேங்கோ ரஸ்மலாய். இது வந்து மேங்கோ எசன்ஸ் போட்ட ஒரு ரஸ்மலாய். எசன்ஸ் தான் போட்டிருக்காங்க. நார்மல் மேங்கோ ரஸ்மலாய் மாதிரி இருந்தது, நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து சர்வ் பண்ண ஆரம்பித்தாங்க வரிசையாக. ஃபஸ்ட்டு வந்து உப்பு வச்சாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மாங்காய் ஊறுகாய், அப்புறம் காரம் போட்ட மாங்காய். இது பீட்ரூட் பொரியல் எதுக்கு வச்சாங்கன்னே தெரில. கூட வந்து கார சட்னி, தேங்காய் சட்னி, அதுக்கப்புறம் வந்து மசால் தோசை வச்சாங்க. இந்த மசால் தோசை உள்ளே வந்து பல்லியாக இருக்கும். அந்த பல்லியாக வந்து மாங்காய் போட்டிருப்பாங்கன்னு நினச்சேன். பட் அது வந்து ஒரு நார்மல் உருளைக்கிழங்கு பல்லியாக தான் இருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா கடபூன்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. இது வந்து மைதா, அதுக்கப்புறம் ஜாக்ரி, அப்புறம் மாங்காய் போட்டு பண்ணியிருந்தாங்க. இது எக்ஸ்ட்ரீமாக ஸ்வீட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் உடனே இன்னொரு ஸ்வீட் கொடுத்தாங்க. அதாவது பால் கொழுக்கட்டை மாதிரி மேங்கோ கொல்கட்டைன்னு ஒன்று எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அது வந்து அரிசி மாவில் பண்ணுது. இதுவும் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது, ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து ஒப்பட் கொடுத்தாங்க. ஒப்பட்டுள்ள பருப்பே வைக்கலைங்க, வெறும் ஜாகரியும் மாங்காவையும் போட்டு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது. சுகர் பேஷண்ட்டில் எப்படி தான் சாப்பிடுவாங்கன்னே தெரியாது, அந்த மாதிரி இருந்தது எக்ஸ்ட்ரீம் ஸ்வீட்டில். நெக்ஸ்ட்டு வந்து பூரியும் சன்னா மசாலாவும் கொடுத்தாங்க. சன்னா மசாலாவிலையும் எங்கேயுமே மாங்காய் இல்லை. கொஞ்சம் நாக்குக்கு நல்லா இருந்தது. ரொம்ப ஸ்வீட்டாகவே சாப்பிட்டு இருந்ததுனால அது கொஞ்சம் நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து கொஜ்ஜின்னு கொடுத்தாங்க, மாங்காய் கொட்டையை போட்டு கொஜ்ஜி. இது எதை கூட சாப்பிட்றதுன்னு கேட்டோன்னே இன்னொரு மசாலா தோசை எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க. இந்த கொஜ்ஜி வேறு ஸ்வீட்டாக இருக்குது, ஸ்வீட்டு காரம் ரெண்டும் இருக்குது. இதை போய் மசாலா தோசை கூட சாப்பிட முடியுங்களா? என்ன பண்ணுறதுனே தெரில. அதுக்கப்புறம் வந்து மாங்காய் சித்ரானு கொடுத்தாங்க. மாங்காய் திருவி போட்டு கலக்கலா போட்டு நல்லா இருந்தது. பிசிபெலை பாட், மத்தியானம் போய் பிசிபெலை பாட்டு சாப்பிட முடியுங்களா? அதுக்கப்புறம் வந்து பச்சடி கொடுத்தாங்க, மாங்காய் குக்கும்பர் போட்ட பச்சடி. எது கூட சாப்பிட்றதுனே தெரிலங்க. நிறைய ஐட்டம்ஸ் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாமல் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நார்மல் ஒயிட் ரைஸ், பருப்பு, மாங்காய் போட்ட சாம்பார். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து மேங்கோ ரசம் போட்டிருந்தாங்க. மேங்கோ ரசத்தில் புளியும் இருந்துச்சு, மாங்காவும் இருந்தது. ஓவரால் இது வந்து ஒரு பிலோ ஆவரேஜ் ஃபுட். அண்ட் நான் வந்து வெறும் 2 ஸ்டார் தான் கொடுப்பேன். அதுக்கப்புறம் எண்டிங்கில் வந்து மாங்காய் ஐஸ்கிரீம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து இட்ஸ் நாட் ஒர்த் ஃபார் மணி அண்ட் இட்ஸ் பிலோ ஆவரேஜ். சுகர் பேஷண்ட்லாம் தவறி கூட போயிடாதீங்க. சுகர் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரீமாக போயிடும். ஸோ இட்ஸ் நாட் ஒர்த் அட் ஆல். அண்ட் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.